முடிஞ்சதே தெரியல, 3 மணி நேரம் போனதே தெரியல. பேக்ரவுண்ட் அது கேஜிஎஃபோட பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு மாஸ் சீன்ஸ். இதெல்லாம் படம் எடுக்க முடியுமாங்கிறது வாதனையாக இருக்கு. ஒன்றும் புரியல. என்ன ப்ரோ, கேஜிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்காக போராடுவாங்க. இது அப்படி இல்ல ஃப்ரெண்டுக்காக வந்து ராஜ்யத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி, அவ்வளோதான். அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி. பொங்கல் பண்டிகை இன்னைக்கு ஆரம்பமாயிருச்சு. படம் வெற்றி வெற்றி வெற்றி. இதெல்லாம் படம் எடுக்க முடியுமாங்கிறது வாதனையாக இருக்கு. சூப்பராக இருக்கு படம். கேஜிஎஃப் அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, சும்மா நார்மலான மூவி. கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை, நல்லா இருக்கு படம். ஒன்றும் புரியல. நல்லா இருக்கு. நான் மியூசிக் மட்டும் கேஜிஎஃப் மாதிரி இருக்கும், மற்றபடி படம் நல்லா இருக்கு. பாஸ் நல்லா தான் நடிச்சிருக்காரு. நான் ஸ்கோப்பில் செகண்ட் பார்ட்டில் தான் பார்க்கணும். காம்பினேஷன் கம்மி தான், பட் ஆனால் செகண்ட் பார்ட்டை பொறுத்து தான் இருக்குது இப்போ ஸ்டோரி. படம் வேற மாதிரி ப்ரோ. கேஜிஎஃபோட பயங்கரமா இருந்துச்சு, அப்படியே வெறித்தளமா இருந்துச்சு, அப்படியே சூப்பரா இருந்துச்சு. அவங்க 2 பேர் ஃப்ரெண்டு ஆக்சுவலா, அதுதான் கதையே. வேற மாதிரி இருந்தது படம், தரமா இருந்துச்சு. ஆமா ஆமா. அடுத்தது வந்து பிருத்திவிராஜுக்கும் அவனுக்கும் கேஜிஎஃப்ல இல்ல, இது வேற அது வேற. கேஜிஎஃபோட சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு, தரமா இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்கு, கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு இல்ல, நல்லா இருக்கு. கேஜிஎஃபோட 100 மடங்கு ரத்த காட்சி தான் ஃபுல்லா, ஆரம்பத்துல இருந்து தொடக்க வரைக்கும் ரத்த வேற லெவல். பிருத்திவிராஜ் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் மாஸ் சீன் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் வந்து கடைசி வரைக்கும் படம் முடிஞ்சதே தெரியல, 3 மணி நேரம் போனதே தெரியல. பேக்ரவுண்ட் அது கேஜிஎஃபோட பயங்கரமா இருந்துச்சு. ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு மாஸ் சீன்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு, எப்போ வருதுன்னு வெயிட் பண்றோம். படம் வேற லெவல், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கேஜிஎஃபோட ஒர்க். கேஜிஎஃப் ஒருத்தங்க பிஜிஎம்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா? பிஜிஎம் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணலன்னு சொல்லலாம். செகண்ட் பார்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? ரொம்ப அதிகமாவே இருக்கு ப்ரோ. படம் என்ன ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சரியான சோலு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வேணா ஏதோ சொல்லலாம், அவ்வளவுதான். பிரபாஸோட ஆக்டிங்லாம் ஓகே ப்ரோ. அங்க ஸ்ருதிகாசன் வந்திருக்காங்க பாருங்க, எதுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னே தெரியல ப்ரோ. வராங்க போறாங்க, அவ்வளவுதான் ப்ரோ. அதான் தமிழ்நாட்டுலாம் அவ்வளோ இது இல்லை ப்ரோ. வடக்கன்ஸ் வேணா கொண்டாடலாம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஸ்டோரி தான். அவரோட ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் வில்லன் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா பிரபாஸ் ஃப்ரெண்டா தான் இருக்கு. அப்படி கேஜிஎஃப் தான் ப்ரோ, வேற இது இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ, கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்காக போராடுவாங்க. இது அப்படி இல்ல ஃப்ரெண்டுக்காக வந்து ராஜ்யத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி, அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளோலாம் இல்ல ப்ரோ. நம்ம எப்பயும் தமிழ் இதுதான். இது வடக்கன்லாம் அவ்வளவு நல்லா இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம். எல்லாரும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான ஸ்டோரின்னு சொல்லிருக்காங்க, எப்படி அந்த அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. சரி, இப்போ செகண்ட் பார்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு இருக்கு? எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம். தியேட்டர்ல வந்து பார்த்தா சூப்பரா இருக்கும். பிஜிஎம் எப்படி? பிஜிஎம் வேற லெவல் இருக்கு ப்ரோ. டெஸ்ட் வந்து ஓகே. பிரபாஸோட ஆக்டிங்லாம் எக்ஸலண்ட், ஸ்டண்ட் எல்லாம் எக்ஸலண்டா இருந்துச்சு. இதோட அதிகமா இருக்கு. ஏன்னா 2 ஆப்போசிட் டபைட் இருக்கு, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. பட் ஒரு அந்த பொசிஷனுக்கு வரும்போது யார் டாமினேட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. எக்ஸலண்டா இருந்துச்சு, எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. ஒர்த் ப்ரோ. கேஜிஎஃப் அந்த அளவுக்கு இருந்துச்சு. செம்மையா கனெக்ட் ஆனிச்சு. சரி, படம் பயங்கரமா இருக்கு. செகண்ட் பார்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? ஐயோ, உட்கார முடியல, கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. செம்மையா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் பரவாயில்ல. ஸ்ருதிகாசன் ஆக்டிங் மட்டும் தான் கொஞ்சம் இதாயிடுச்சு. சூப்பர் ப்ரோ, பார்க்கணும், நல்லா வைபா இருக்குது. பார்ட் செகண்ட் நல்லா சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்க்கறோம். நல்லா பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி டபுள் கேஜிஎஃப் ப்ரோ. இது படத்திலே ட்விஸ்ட் தான் ப்ரோ, வேற லெவல்ல. வாங்க ப்ரோ, ட்விஸ்ட் இருக்கு. பிஜிஎம் நல்லா தான் இருக்கு கொஞ்சம், ஆனா படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பார்க்கலாம். ஸ்ருதி ஆக்டிங் வேற லெவல், நல்லா இருக்கு ப்ரோ. இவரோட பிரபாஸோட ஆக்டிங் அதெல்லாம் சூப்பரா இருக்கு. கேஜிஎஃப்லாம் பாத்திருப்பீங்க, அந்த அளவுக்கு இருக்கா? அந்த அளவுக்கு. சரி, அதோட இது நல்லா இருக்கு. சரி, அப்ப பிஜிஎம்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது? பிஜிஎம் செமையா இருக்கு. ஸ்ருதிகாசன் வேஸ்ட். வேஸ்டா? அவளை போடாம இருந்தா தான் நடந்திருக்கு படம். ஏங்க அவளை கடுப்பு ஏத்திட்டானுங்க. இல்ல, ஸ்டார்டிங்ல இது ஃப்ரெண்ட்ஸ்னு காமிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ்ல தான் வந்துட்டு 2 பேரும் பிரியற மாதிரி காமிக்கிறாங்க. பிரியறன்னா ஃபைட் இனிமேட்டு செகண்ட் பார்ட்ல வந்துட்டு இவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்ல இருப்பாங்க. ஸ்ருதிகாசன் அதிகமா இல்ல ப்ரோ, மீதி பண்ண ஒரு காமனார் தான் படத்துல இருப்பாங்க. பிஜிஎம் அப்படியே கேஜிஎஃப் டியூன் அப்படியே வந்திருக்கு. கேஜிஎஃப் டியூன் அப்படியே. ஆமா, நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணா ப்ரோ, மஜாவா இருக்குது. பார்ட் 2 வெயிட்டிங் தான் ப்ரோ.
ஃபுல் ஃப்ரெண்டு அப்படியே ஃப்ரெண்டு ப்ரோ ரெண்டு பேருமே. கேஜிஎஃப் அளவுக்கு இருந்துச்சுதா? கேஜிஎஃப் அளவுக்கானா கேஜிஎஃப் அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் கேஜிஎஃப் பார்த்தோமா அந்த மாதிரி தான் நமக்கு இருந்தது. அதே மாதிரி இது இருக்குது. இது செகண்ட் ஹாப் பண்ணா தான் நமக்கு என்னன்னு தெரியும். ஆனால் டேரக்டர் அதே இதுதான் ஸ்க்ரீன் பிளே தான் கொண்டு போயிருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஜிஎஃப்ல எப்படி கடைசி கிளைமேக்ஸ் நமக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சதோ அதே மாதிரி இதில் நமக்கு எல்லாமே நமக்கு தெரியும். செகண்ட் பார்ட் கட்ட லீட் இதுல நல்லா தெரியுது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து நார்மல் தான் போச்சு. செகண்ட் ஹாப் நல்லா இருக்குது. ஆனால் புரியல, ஸ்ருதிகாசன் இங்கிலீஷா தான் பேசி சாவடிக்கிறாங்க. அவங்க பேசுற இங்கிலீஷ் நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க. அது ஒன்று தான் நமக்கு புரியுது. இதெல்லாம் இங்கிலீஷா தான் பேசுறாங்க. பிஜிஎம் நம்ம வச்சுட்டாரு. கேஜிஎஃப்ல எப்படி பிஜிஎம் போட்டாரோ அதே பிஜிஎம் மாதிரி தான் இதுலயும் போட்டுக்கிறாரு. கிளைமேக்ஸ்ல நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. செகண்ட் பார்ட்ல இன்னும் அப்படியே பார்த்தா கண்டினியூ பார்த்தா கூட பார்க்கலாம் மாட்டேன். சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது பார்க்கலாம். புதுக்கா சுவர்த்து உங்களுக்கு படம் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ஆக்டரும் ஃபேண்டாஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரியே ஒவ்வொரு சீனுக்கும் நல்லா எடிட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்டரும் தன்னோட உழைப்பு போட்டிருக்காங்க. பிரபாஸ் அவரு நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து விரும்பி பார்க்கலாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. சரி, மியூசிக் வந்து ஒவ்வொரு இதுக்கும் தரமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். எல்லா சரவுண்ட் சிஸ்டம் எல்லாமே தேட்டரில் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ ஸ்ருதிகாசன் ஆக்டிங் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சாயலில் நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபாரின் பொண்ணு மாதிரி. சரி, அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. சரி, இப்போ செகண்ட் பார்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே சூப்பராக இருக்குது. செகண்ட் பார்ட்டு இதை விட ஃபேண்டாஸ்டிக்காக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.